நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையுள்ள நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை மிகுந்த தயவோடு அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வசனங்கள். ரோமர் 5ஆம் அதிகாரம் முதல் 11 வசனங்கள். தியான வசனம் ரோமர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளே, அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, பரிசுத்த வேதாகமம் ஒரு கண்ணாடியாக இருக்கிறது, நம்முடைய அசுத்தங்களை காட்டுகிறது என்று தியானித்தோம். அந்த அசுத்தங்களிலிருந்து கழுவப்பட ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒருவரே நம்முடைய வழி. அந்த வழியை நாம் தேட வேண்டும். இல்லை என்றால் பாவத்திற்கேற்ற தண்டனை உண்டு என்பதை குறித்து கடந்த நாட்களில் தியானித்தோம். இன்று இரட்சகராகிய இயேசுவே வழியாக இருக்கின்ற பொழுது, அவரிடத்தில் ஓடி வருகின்ற பொழுது, நம்முடைய பாவங்களை அவர் மன்னித்து அவர் நமக்கு மீட்பை கொடுக்கிறார். ஏனென்றால் நாம் பாவிகளாய் இருக்கையில் அவர் நமக்காக மரித்தார் என்பதாக பவுலடிகளார் ரோமருக்கு எழுதுகின்ற பொழுது குறிப்பிடுகிறார். இந்த வசனத்தில் தேவன் அன்புள்ளவர் என்றும் அன்பை விளங்க பண்ணுகிறார் என்றும், அந்த அன்பை யாருக்கெல்லாம் விளங்க பண்ணுகிறார் என்றும் நாம் என்ன செய்கின்றோம், இங்கே பார்க்கின்றோம். முதலாவதாக தேவன் அன்புள்ளவர். உலக சிருஷ்டிப்பு ஒவ்வொன்றிலும் தேவனுடைய அன்பு விளங்குகிறதை நாம் பார்க்க முடியும். ஒரு தேவையில்லாத, இல்லை என்றால் தூக்கி எறியக்கூடிய எந்த ஒரு காரியத்தையும் என் ஆண்டவர் உருவாக்கவில்லை. அவருடைய சிருஷ்டிப்பிலே பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு நாள் அவருடைய படைப்பிலேயும் அது நல்லது என்று கண்டார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஒவ்வொன்றையும் நல்லதாகவே படைத்தார் என் ஆண்டவர். அருமையானதாக, அழகானதாக, மேன்மையுள்ளதாக படைத்தார். பட்சிகளை எடுத்துக்கொள்ளுங்கள், பறவைகளை எடுத்துக்கொள்ளுங்கள், அல்லது பூக்களை எடுத்துக்கொள்ளுங்கள், காட்டு புஷ்பங்களை எடுத்துக்கொள்ளுங்கள், ஒவ்வொன்றிலும் அவருடைய அன்பை அவர் வெளிப்படுத்துகிறதை பார்க்க முடியும். இதைத்தான் சங்கீதக்காரன் 19வது சங்கீதத்தில் குறிப்பிடுகிறார். மிகுந்த அருமையான ஒரு சங்கீதம். இந்த சங்கீதத்துக்கு 2 ஏற்பாடுகளின் சங்கீதம் என்று சொல்லுவார்கள். ஆம், தேவன் சிருஷ்டிப்பின் மூலமாக தம்முடைய மகிமையை விதமாய் தம்முடைய அன்பை வெளிப்படுத்துகிறார் என்றும், அவருடைய சத்திய வார்த்தைகளின் மூலமாக எவ்விதமாய் வெளிப்படுத்துகிறார் என்றும் இந்த பகுதியில் சங்கீதக்காரன் தெளிவுபடுத்துகிறதை நாம் பார்க்க முடியும். ஆம், என்னை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, சிருஷ்டிப்பு ஒவ்வொன்றிலும் தேவன் தம்முடைய அன்பை விளங்க பண்ணினார். அது ஒரு சாதாரண மண்புழுவாக இருக்கட்டும், இல்லை என்றால் பெரிய மிருகங்களாக இருக்கட்டும், எல்லாவற்றிலேயும் அவருடைய மகிமை, அவருடைய அன்பு அங்கே வெளிப்படுகிறதை பார்க்கிறோம். உலகத்தில் மனிதனை தேவ சாயலாக சிருஷ்டித்து சகலத்தையும் அவனுக்கு கீழ்ப்படுத்தினதினாலே அவர் மனிதன் மேல் கொண்டிருந்த சிறப்பான அன்பு அங்கே வெளிப்படுகிறது. ஆம், அவனுக்கு கீழ்ப்படுத்தினதினாலே தேவன் மனிதன் மேல் கொண்ட அன்பு அதிகம், மிக அதிகம் என்பதை நாம் கண்டுகொள்ள முடியும். தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று சொல்லி 1 யோவான் 4:8 குறிப்பிடுகிறது. தேவனுடைய தன்மையே அன்புதான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இதைத்தான் பரிசுத்த யோவான் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அன்பிற்கான ஒரு இலக்கணம், விளக்கம், இதை காட்டில் வேறு ஒரு வசனம் கிடையாது. நாம் அன்பு செலுத்துகிறவர்களுக்கு ஏதாவது கொடுப்போம். நம்மிலே இருக்கக்கூடிய சிறப்பானதை, விலையேறப்பெற்றதை கொடுத்து பரிசீலிக்கிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் இங்கே பார்ப்போம் என்றால் தேவனுடைய அன்பு, அதுதான் மகா உன்னத அன்பு, அகாப்பே, தேவ அன்பு, பதிலை எதிர்பார்க்காத அன்பு, பாசமுள்ள ஒரு அன்பு. யாருக்காக ஜீவனை கொடுக்கிறாராம்? அவரையே கொடுத்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாக, நீங்களும் நானும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாக அவரை கொடுக்கும் அளவிற்கான அந்த அன்பு. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்தார். அவரிடத்தில் வேறு ஒன்றுமில்லை. தேவனை முழுமையுமாய் தம்முடைய குமாரனை உனக்காக எனக்காக கொடுத்து
அன்பின் இலக்கணம் இதுதான் என்பதை வெளிப்படுத்தினார். ஒரு நல்லவனுக்காக அல்ல, ஒரு யோக்கியமானவனுக்காக அல்ல, ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறவனுக்காக அல்ல, இங்கே பைத்தியக்காரனாக இருக்கிற எனக்காக, ஊதாரித்தனமாக இருக்கிற எனக்காக தம்முடைய அன்பை அவர் வெளிப்படுத்துகிறார். இத்தான் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார், எவ்வளவாய் அன்பு கூர்ந்தார், ஊதாரித்தனமாய் அன்பு கூர்ந்தார், ஊதாரித்தனமாய் அன்பு கூர்ந்தார். நான் பலமுறை சொல்லுகிறது அதுதான். இளையகுமாரனுடைய ஊமையிலே ஆண்டவர் தன்னுடைய அன்பை அவ்விதமாக வெளிப்படுத்துகிறார். அருமையானவர்களே, அங்கே இளையவன் ஊதாரித்தனமாய் செலவழிக்கவில்லை, இங்கே தகப்பன் ஊதாரித்தனமாய் செலவழிக்கிறார். தகப்பனுடைய அன்பு ஊதாரித்தனமாய் இருக்கிறது. தகுதியற்ற மகன், தன்னை விட்டு பிரிந்து போனவன், தன்னுடைய பிரசன்னத்தை இழந்து போனவன், தன்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவன், ஒருவேளை அந்த மூத்தவன் சொல்கிறதை போல வேசியிடத்திலே ஆஸ்திகளை அழித்து போட்டவன், தாறுமாறாய் ஜீவித்தவன், அவனுக்காக எல்லாவற்றையும் இழந்து போன எல்லாவற்றையும் அவனுக்காக கொடுத்தாரே தகப்பன். அந்த அன்புதான் நம்முடைய தகப்பனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பு. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீயும் நானும் இந்த அன்பின் ஆற்றுக்குள்ளாக, இந்த அன்பின் மகத்துவத்துக்குள்ளாக, இந்த அன்பின் ஊற்றை நீ உனக்கு சொந்தமாக்கி கொள்ளத்தக்கதாக, இந்த ரட்சிப்பின் ஊற்றிலே நீ பருகி பானம் பண்ணி உன்னை மேன்மைப்படுத்தி கொள்வதற்காக அவர் இரட்சகராய் வந்தார். அவர் இரட்சகராய் வந்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீ இந்த அன்பை ருசித்திருக்கிறாயா? இந்த அன்பை இலவசமாய் ஆண்டவர் இந்த மீட்பை உனக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறாரே, அந்த இலவசமான மீட்பை நீ இழந்து போயிருப்பாய் என்றால் நீ தேவ அன்பை இழந்தவன் என்பதுதான் அதனுடைய பொருளாக இருக்கிறது. தேவனுடைய தன்மையே அன்பு. சூரியனில் 7 நிறங்கள் உண்டு, எல்லாம் சேர்ந்து வெண்ணொளியாய் பிரகாசிக்கிறது போல தேவனுடைய எல்லா திவ்ய லட்சணங்களும் சேர்ந்து அவருடைய அன்பின் மயமாய் இருக்கிறது. உலகில் நல்லோர் பொல்லோர் யாவர் மேலும் சூரிய ஒளி பிரகாசிப்பது போல ஆண்டவராகிய கர்த்தர் எல்லார் மேலும் அன்புள்ளவராயிருக்கிறார். இரண்டாவதாக, தேவன் தம்முடைய அன்பை விளங்க பண்ணினார் என்பதை பார்க்கிறோம். தேவன் தம்முடைய ஒரே பேரான இயேசு கிறிஸ்துவை உலகத்துக்கு ஈவாக கொடுத்து தமது அன்பை விளங்க பண்ணினார். தேவன் அன்பாகவே இருக்கிறார், அவர் அன்புள்ளவர் என்று சொல்லி எழுத்திலே அன்புள்ளவர் என்பதை காட்டுகிறதல்ல. தேவன் தன்னுடைய வாழ்க்கையே ஒப்பு கொடுத்து, தன்னுடைய ஜீவனையே கொடுத்து அவர் அன்பை வெளிப்படுத்தி காட்டினார். இதுதானப்பா அன்பு என்பதை வெளிப்படுத்தி காட்டினார். உலகத்துக்கு ஈவாக கொடுத்து தமது அன்பை விளங்க பண்ணினார். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பாமல் அவரால் உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அனுப்பினார் என்பதாக யோவான் 3:16-17 வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாவிகளை ரட்சிக்க உலகத்தில் பிறந்த இயேசு கிறிஸ்து பாவிகளை நேசிக்கிறவராகவே இருந்தார். தமிழத்தில் வரும் எந்த பாவியையும் அவர் புறமே தள்ளவில்லை. பாவிகளை மனம் திரும்பும்படி ஏவினார். அவர்கள் மீது இரக்கம் காண்பித்தார். கெட்டுப்போன பாவியை மகனே மகளே என்று அன்போடு அழைத்தார். இந்த அன்பான தொனி எந்த பாவியினுடைய இருதயத்தை உடைக்காமல் இருக்க முடியும்? மனம் திரும்பின பாவிகளுடைய பாவங்களை முழு அன்போடு மன்னித்தார். பாவம் மன்னிக்கப்படும் போது பாவத்தினால் வந்த வியாதிகளும் நீங்கின. இந்த அன்புக்கு பாத்திரவான்களான ஒரு சிலர் உண்டு. ஒரு திமிர்வாதக்காரன், ஒரு பாவியான ஸ்திரீ, சகேயு போன்றவர்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாவிகளை நேசிக்கிறார் என்றும் பாவியாகிய உன்னை நேசிக்கிறார் என்றும் நீ உணர்கிறாயா? நீயும் நானும் எவ்வளவு பெரிய பாவிகளாக இருந்தாலும் உன்னை மகனே மகளே என்று அழைத்து மார்போடு சேர்த்து உன்னை அணைக்க விரும்புகிறார். ஆண்டவராகிய கர்த்தர் பாவிகளை நேசித்து அவர்களை ரட்சித்து அவர்களை ஏற்றுக்கொண்டதினால் பரிசேயர் வேதபாரகரால் நிந்திக்கப்பட்டார். கடைசியாக பாவி அனுபவிக்க வேண்டிய பாடுகளை, தண்டனைகளை தானே சிலுவையில் ஏற்றுக்கொண்டார். நம்முடைய மீறுதலின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. பாவிகளாகிய நமக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தார். பாவ மன்னிப்பாகிய மீட்பு சிலுவையில் அவர் சிந்திய இரத்தத்தால் நமக்கு உண்டாயிருக்கிறது. இந்த பெரிய ஈவை கொண்டு தேவன் தம்முடைய அன்பை விளங்க பண்ணினார். நிறைவாக நாம் இங்கே பார்க்கின்ற பொழுது யாருக்கு தேவன் தமது அன்பை வெளிப்படுத்தினார்? நீதிமான்களுக்காக அல்ல, பரிசுத்தவான்களுக்காக அல்ல, நமக்காக. அதைத்தான் ரோமர் 5ஆம் அதிகாரம் தெளிவாய் சொல்கிறது. நாம் யார்? பலனற்றவர்கள். பாவம் நம்முடைய பலத்தை விழுங்கி போட்டது. பலனற்றவர்களாயிருந்தோம்.
அக்கிரமக்காரர், வாக்கியம் 5 6வது வசனத்திலே நாம் பார்ப்போம். அக்கிரமக்காரர்களாக இருந்தோம். 8வது வசனத்திலே பாவிகளாக இருந்தோம். 10வது வசனத்திலே சத்துருக்களாய், ஆண்டவருக்கு சத்துருக்களாய் இருந்தோம். இப்படிப்பட்ட பரிதாபமான நிலையிலே போராடி கொண்டிருக்கிற, தேவனுக்கு முரண்பாடாக இருக்கிற உனக்காக எனக்காக தேவன் தம்முடைய அன்பை வெளிப்படுத்தினார். இது இழந்த மக்களை தேடி வந்த அன்பு. ஆயக்காரரையும் பாவிகளையும் தேவனோடு ஒப்புரவாக்கி பரம மகிமைக்கு பங்குள்ளவர்களாக்கின அதிசயமான அன்பு. பவுலை தேவனோடு ஒப்புரவாக்கின அன்பு அந்த அன்புதான். அந்த அன்பை உணர்ந்த பின் பவுல் கிறிஸ்துவை தன் ஜீவனாக ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்கென்று பிழைத்தார். தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் வெளிப்படுத்தின அளவற்ற அதிசயமான அன்பு உன்னை ஆட்கொள்ளட்டும். அப்பொழுது நீயும் ஆண்டவருக்கென்று பிழைக்க முடியும், ஜீவிக்க முடியும். கிருபை நிறைந்த ஆண்டவரே, உம்முடைய அன்பின் மகத்துவத்தை நீர் வெளிப்படுத்தினீர். அதை உணராதவர்களாக நாங்கள் காணப்படுகிறோம். தயவாய் எங்களுக்கு மன்னியும். ஆண்டவரே, எங்களுடைய பாவம் எவ்வளவு கொடிதாக இருந்தாலும் அதை மன்னித்து எங்களை உம்முடைய பிள்ளைகளாக அணைத்து கொள்கிற உம்முடைய அன்பிற்கு எங்களை அர்ப்பணம் செய்கிறோம். பாவம் மன்னிக்கப்பட்ட பிள்ளைகளாக, உமக்கு சொந்தமானவர்களாக, உம்முடைய அடிச்சுவட்டிலே நடந்து உம்முடைய மகிமையை வெளிப்படுத்தி உமக்கென்று பிழைக்க ஜீவிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.